எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 167வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதில் இன்றைக்கு முக்கியமா நம்ம பார்க்கிறது சமீபத்தில் உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பார். தமிழகத்துல 2024 அல்லது 2026 எப்ப சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். திரு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 மாநில வெற்றிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவர்கள் அண்ணாமலையினுடைய இந்த கருத்துக்கு எந்த விதமான ஒரு மறுப்போ பதிலோ அல்லது குறைஞ்சபட்சம் இவர்களும் அதிமுக 2026 அல்லது அதற்கு முன்போ எப்ப சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் அதுல வெற்றி பெறுவோம் என்கிற ஆட்சி அமைப்போம் என்கிற அந்த கருத்தை கூட இவர்கள் முன்வைக்கல. இப்ப நம்ம ஒரு ஒற்றுமைப்படுத்தி பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி, சமாஜ்வாடி பார்ட்டி, மாயாவதியோட பிஎஸ்பி. இப்ப இந்த மாயாவதியோட பிஎஸ்பி பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவர்களது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நம்ம கணக்கு பார்த்தோம்னா அவர்கள் மாயாவதி 5 முறை முதலமைச்சரா இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல பாரதிய ஜனதா கட்சி மாயாவதியோட பிஎஸ்பியோட ஒரு சிறிய அளவுல ஒரு கூட்டணியா இருந்திருப்பாங்க. அடுத்த முறை கொஞ்சம் பெருசு அதிகப்படுத்தி இருப்பாங்க. இப்படியே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்பிய மாயாவதிய அவங்க அந்த கட்சிய இன்றைக்கு காணாமல் செய்து ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் தொகுதியில மட்டும் வெல்லுகிற அளவுக்கு அதை சிறிதாக்கி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சி அமைக்கிற நிலைக்கு வந்திருக்காங்க. இதேதான் அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் கடைபிடிக்கிற அந்த யுக்தி. அதைத்தான் உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்க செஞ்சாங்க. தமிழ்நாட்டிலையும் இதைத்தான் அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா மாயாவதி அந்த தலித் வாக்கு வங்கி, முஸ்லிம் வாக்கு வங்கி, அது சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, தாழ்த்தப்பட்டவங்க, அந்த மாதிரி சில சமுதாய வாக்கு வங்கியை மட்டுமே நம்பி இருந்தாங்க. அடுத்து அதிமுகவையும் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் வாக்கு வங்கி, கவுண்டர் வாக்கு வங்கி, அப்படித்தான் ஓபிஎஸ் இபிஎஸ் பயணிக்கிறார்களே ஒழிய அதிமுக என்கிற கட்சிக்கான வாக்கு வங்கியை இவர்கள் பலப்படுத்தல. புரட்சி தலைவர் காலத்துல உருவாக்கப்பட்ட அந்த வாக்கு வங்கி இருக்கே ஒழிய, ஆனா அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த சமுதாய ரீதியிலான தொடர்புகளை உருவாக்கி சில கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த வாக்கு வங்கியை மாற்றுவதற்குரிய முயற்சிகளை செய்யறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அரசியல் கட்சியில உள்கட்சி ஜனநாயகம் இல்லாவிட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க அது குடும்ப ஆட்சி அதனால போயிடுச்சு அப்படின்னு. அது மட்டுமே காரணம் இல்லை. காங்கிரஸ் கட்சியில அந்த தொண்டர்களால் முறையாக தேர்ந்தெடுக்கப்படுகிற வழிமுறைகள் இல்லை. பிஜேபியில் அது இருக்கு. அவங்க குறைந்தபட்சம் அந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த குழுக்கள் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. மாநில தலைமைகள் எல்லாமே நியமனம், மாவட்ட தலைமைகள் நியமனம், ஒன்றிய அளவுல எல்லாமே நியமனம், இது போலதான். ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த சமீப நாட்கள்ல நடந்தது. அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பல தலைவர்கள் அந்த கட்சி நடத்தப்படுகிற விதத்தை, உள்கட்சி ஜனநாயகம் இல்லைங்கிறத கட்சி தலைமையோடு கருத்து மாறுபாடு கொண்டு அதிகப்படியான விமர்சனங்களை பொது வெளியில வச்சாங்க. பார்த்திருப்பீங்க. குலாம் நபி ஆசாத் ஆகட்டும், திரு கபில் சிபில் ஆகட்டும், இது மாதிரி நம்ம ஒரு பட்டியலிட்டோம்னா நிறைய பேர் காங்கிரஸ் கட்சிய தலைமையை விமர்சித்து அந்த உள்கட்சி ஜனநாயகம் இல்லை என்பதை விமர்சித்து, அதே நிலைதான் இன்னைக்கு அதிமுகல எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம். இவங்க 2 பேருமே வெளியில
மாறி மாறி கோகுலேந்திராக்கும் வளர்மதிக்கும் கேக் கூட்டி மகிழ்ச்சியை வெளியில தெரிவித்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ஓபிஎஸ் காலி பண்ண இபிஎஸும் இபிஎஸ் காலி பண்ண ஓபிஎஸும் கடுமையா முயற்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஓபிஎஸோட சகோதரர் வந்து வந்ததெல்லாம் வந்து ஓபிஎஸ் உடைய அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான். அதனால வந்து அது ஏதோ ஓபிஎஸ்க்கு தெரியாம எல்லாம் அவங்க சகோதரர் எதுவும் செஞ்சிடலாம். அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம். சரி, இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா அதிமுகவை பலப்படுத்தணும் என்பதற்குள்ள இருக்கிற கருத்து மாறுபாடுகளா, இல்ல ஒரு பெரிய ஒரு கொள்கை அளவுல இல்லைங்க இந்த கொள்கை இவங்க ஏத்துக்கல அதனால நான் அவர்களோடு முரண்படுகிறேன் அப்படிங்கிற கொள்கை மாறுபாடான்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கும் இருக்கிறது சுயநலம் மட்டும்தான். ஓபிஎஸ்க்கு அவர் எப்படியாவது பொதுச் செயலாளர், முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒற்றை தலைமையாக அவரே எல்லாம் ஒரு சர்வாதிகாரத்தோட அவர் வந்து வந்துடணும். சசிகலா அவர்களுக்கு எப்படியாவது வந்து அம்மா காலத்துல வந்து மறைமுகமாவது இந்த இயக்கத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம், இப்ப அவர்கள் குடும்பத்தின் கட்டுப்பாட்டுல இந்த இயக்கம் வர வேண்டும். இதுதான் இவங்க பிரச்சனையை ஒழிய இவங்க யாருமே இல்லைங்க அதிமுக கட்சி வந்து கொஞ்சம் பலமிழந்து போகுது, இந்த கட்சியை பலப்படுத்தி புரட்சி தலைவர் காலத்துல இருந்ததை போல அம்மா காலத்துல இருந்ததை போல ஒரு வலிமையான அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல இவர்கள் யாருமே இல்லை. அப்ப என்ன ஆகும், பொது வெளிகள்ல மாறி மாறி அந்த விமர்சனங்கள் வருகிற போது காங்கிரஸ் கட்சிய இல்ல இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிறாங்கப்பா ஒற்றுமையா இல்ல என்கிற அதே பாதிப்பும் அதிமுகவுக்கு வரும். அப்ப பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே, அதாவது நீங்க தனியா செய்யுங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி நினைச்சீங்கன்னா மத்திய அரசாங்கம் இருக்கு, இவங்க எல்லாரு மேலேயும் வந்து பயங்கர வழக்குகள் இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாளை காலையிலுக்குள்ள எல்லாரும் ஒன்னா சேர்த்து ஒரு முடிவு எடுக்கலைன்னா 4 பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவேன்னு சொல்லுங்க. 4 பேரும் ஒன்னா நின்றுவாங்க. ஆனா பிஜேபி என்ன செய்யுது, அவர்களே ஒரு தனித்தனியா ஓபிஎஸ் நீங்க முயற்சி பண்ணுங்க, இபிஎஸ் அவர் ஆதரிக்கிறோம், சசிகலாவை ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம். ஆனா சரி, இந்த 4 பேரும் பிஜேபி எதிர்த்து நிற்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் நிற்க மாட்டாங்க. 4 பேருமே மாறி மாறி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை பெற்று அதிமுக தலைமைக்கு வர முடியுமா, இதைத்தான் வந்து பார்க்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கிற அதிமுகவுடைய நிலை. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒன்றுபட்ட அதிமுக தேவை. அது சசிகலா அவர்களை இணைத்துக் கொள்வதில் தப்பில்லை. ஆனால் தலைமை என்பது சசிகலாவிற்கு தகுதி இல்லை. அதிமுகவுக்கு தலைமையேற்று நடத்துவதற்கு சசிகலா அவர்களுக்கு தகுதி இல்லை. அதேதான் கிட்டத்தட்ட ஓபிஎஸ்க்கு சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு சரி. அப்ப தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த தலைமை என்பது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரானதாக இருக்கணும், சாதிய அரசியலுக்கு எதிரானதாக இருக்கணும், சாதி மத வேறுபாடுகள் இல்லாத மதவாத பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்படுத்தப்படாத, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்ததை போல அம்மா காலத்துல இருந்ததை போல மிக வலிமையான ஒரு அதிமுகவை நாம் உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் நாம் எல்லோருக்குமே இருக்கு. அதை நம்ம செய்யலைன்னா நிச்சயமாக இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 2 தேர்தல், வர்ற தேர்தல் அதற்கு அடுத்த தேர்தல் என்று வருகிற பொழுது அதிமுகவை முழுமையாக விழுங்கி விடுவதற்கு, அதிமுக வாக்கு வங்கியை விழுங்கி விடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கு. ஆனா இந்த உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சி கடைபிடித்த பல யுக்திகள் ஒரு யுக்தி பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்களை அவர்கள் அதிகமாக பயன்படுத்தி மக்களிடத்துல சென்று அடைந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம அந்த சமூக வலைதளத்தின் மூலமாக ஒரு 10 லட்சம் அதிமுக தொண்டர்களை, 1 கோடி அதிமுக தொண்டர்களை இணைக்கிற முயற்சியில நான் இறங்கி இருக்கேன். அது குறித்த தகவல்கள் வந்து நம்முடைய அந்த வலைதள பகுதிகளில் வரும். எல்லோருமே நம்ம யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அல்லது போன் பண்ணுங்க, பேசுங்க, உங்க கருத்துக்களை தெரிவியுங்கள். நாம் அந்தந்த சமீபத்துல வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப் கூட நம்ம போட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே ஒரு 10 பேர் ஆட் பண்ணலாம்.
கிட்டத்தட்ட கிளைக்கழகங்கள், நகரம், ஒன்றியம், மாவட்டம் என்கிற அளவுக்கு வந்து நம்ம அதுல ஒரு கோடி பேரை ஒருங்கிணைத்து ஒரு செய்தி போட்டோம்னா அந்த 1 கோடி பேருக்கு உடனே சென்றடைகிற வகையில யார் போட்டாலும் சரி, நான் போடுறதோ நீங்க போடுறதோ எல்லோருமே அதுல வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஆண்டுல இந்த ஒருங்கிணைப்புகளை நாம் முன்னெடுத்து இந்த ஆண்டு இறுதியில நம்ம சுற்றுப்பயணத்தை துவக்கி தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேரடியாக நாம் தொண்டர்களை சந்தித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40லும் அம்மா காலத்தை போல, புரட்சி தலைவர் காலத்தை போல தனித்து நின்று வெற்றி பெறுகிற வலிமையான அதிமுகவை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் 2026ல அதிமுக ஆட்சி என்பது சாத்தியம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு திராவிட கட்சியை அழித்து விடணும் என்பதுல குறியாக இருக்கிறார்கள். அதிமுகவை பாதுகாப்பது நம்முடைய கடமை. இப்ப வந்து நம்ம 12:30 மணி ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இத்தோடு நிறைவு செய்யலாம். இன்றைக்கு மொத்த நிகழ்ச்சிகள்ல பார்த்தீங்கன்னா 35 பேர் பேசியிருக்காங்க. 35 பேர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேரை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு மேல புதிதாக வந்தவர்கள், இளைஞர்கள் தான் அதிகமா தங்கள் கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. இது எல்லாமே நம்முடைய சமூக வலைதளங்கள்ல இருக்கு. பேசின அவ்வளவு பேருக்கு நீங்க பேசின பகுதிகளை வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். சமூக வலைதளங்கள்ல அதை அதிகமாக பகிர்ந்து உங்க நண்பர்களையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை கலந்துக்க சொல்லுங்க. இந்த 2022 இறுதிக்குள் நம்ம அந்த 10 லட்சம் பேரை ஒருங்கிணைக்கிற பணியை நிறைவு செய்வோம். அது முடிஞ்ச உடனே நிச்சயமா 2023ல 234 தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் நம்ம வந்து நேர்ல சென்று தொகுதி வாரியா நம்ம வந்து சந்திப்போம். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 40ம் நமதே, மோடியா லேடியான்னு அம்மா எப்படி அந்த தேர்தல பிஜேபியை ஒரு புறம் எதிர்த்து, திமுக கூட்டணியை ஒரு புறம் எதிர்த்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்களோ அதுபோல வலிமையான அதிமுகவை கட்டமைப்பதற்கு நம்ம முயற்சி செய்வோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.